கண்ணா இப்போ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, எப்படி இருந்தது? பேப்பர் 1 கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அப்புறம் கெமிஸ்ட்ரி ரெண்டு பேப்பருமே ஈஸியா இருந்துச்சு. ஓகே. வந்து பேப்பர் 1ஓட பேப்பர் 2 கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. மேக்ஸ் வந்து பேப்பர் 1ஓட பேப்பர் 2 கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது. மேக்ஸ் வந்து மாடரேட்டா இருந்தது, மித்தபடிக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்றீங்க பேப்பர் 2. ஓகேடா கண்ணா, நீங்க இதுக்கோசம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா? ஓகேடா கண்ணா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களா? ஓகே, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை விட இந்த கொஸ்டின் பேப்பருக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு சொன்னாங்க. ஈவினிங் எப்படி இருந்தது? 23 கம்பேர் பண்ணக்குள்ள 24 ஈவினிங் ஷிஃப்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 22ஓட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. சரி கண்ணா, இப்போ மார்னிங் பேப்பரை விட ஈவினிங் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்துன்னு சொன்னீங்க. எதனால டஃப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபிசிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் அதிகப்படுத்தினாங்க. பாசேஜஸ் 3 சப்ஜெக்ட்லயுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 0 மார்க்ஸ் நிறைய இருந்தாலும் எல்லாம் ரொம்ப டெசிமல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி கால்குலேஷனும். ஓகே, கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்த மாதிரி இருந்தது. இது ஃபிசிக்ஸ் கொஞ்சம் புரியல. ஓகே, क्वेश्चंस அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கறீங்க. ஓகேடா கண்ணா, மேக்ஸ் கண்ணா? மேக்ஸ் ரெண்டு பேப்பரும் மாடரேட்டா தான் இருந்தது. ஓகே, கெமிஸ்ட்ரி கண்ணா? கெமிஸ்ட்ரி ரெண்டுமே மாடரேட் டு ஈஸியா தான். ரெண்டு பேப்பருமே கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. ஓகே, எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அரௌண்ட் 35 எழுதினேன். செகண்ட் பேப்பர்ல அரௌண்ட் 40. சூப்பர். நீங்க கண்ணா? ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 30 எழுதினேன், செகண்ட் பேப்பர்ல 40. ஓகே கண்ணா, இப்போ வந்து ஜெய் அட்வான்ஸ்ல நல்ல மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்க ஐஐடிஸ்லேயே ஜாயின் பண்ணுவீங்க, என்னோட வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது அப்படின்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஸில் பாசிபிள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதையும் தாண்டி ஜெய் அட்வான்ஸ் மார்க் வருது, அதில் உங்களுக்கு ஐஐடிஸில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நம்ம லைவ் செஷன்ஸ் வருவோம். அந்த லைவ் செஷன்ஸ்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஈவன் வந்து எனக்கு ஜோசா கவுன்சிலிங் ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸாம்ஸ்? ஃபர்ஸ்ட் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, செகண்ட் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எதனால கஷ்டமா அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மார்னிங் பேப்பர்ல கெமிஸ்ட்ரி ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? மாடரேட்டா இருக்கு. ஓகே, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கண்ணா இருந்தது? ரெண்டு பேப்பரும் ஈஸியா தான் இருக்கு. மேக்ஸ் மார்னிங் பேப்பர் ஈவினிங் பேப்பர் ரெண்டுமே ஈஸி. மாடரேட் லெவல். கெமிஸ்ட்ரி அளவுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி கண்ணா இருந்தது? ஃபர்ஸ்ட் பேப்பரோட செகண்ட் பேப்பர் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா. மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஓகே, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் டஃப்பா இருந்தது. ஓகே கண்ணா, உங்களுக்கு? எனக்கு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு செகண்ட் பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மூணுமே ஈஸியா தான் இருந்தது. உங்களுக்கு கண்ணா? பேப்பர் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் செகண்ட் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஆல்மோஸ்ட் மூணுமே மாடரேட் லெவலில் இருந்தது. செகண்ட் பேப்பர்லையும் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு கண்ணா? ஃபர்ஸ்ட் பேப்பரில் மேக்ஸ் ஈஸியாக இருந்தது, மற்ற ரெண்டும் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்தது, ஃபிசிக்ஸ் மாடரேட்டாக இருந்துச்சு. செகண்ட் பேப்பரில் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்துச்சு, மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே டாக்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எழுதிருக்கீங்க. இப்போ வந்து எவ்வளோ மார்க்ஸ் எய்ம் பண்ணுறீங்க? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ மார்க்ஸ் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சொல்லுங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தெரியும் எதுவுமே. ஓகே, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே டாக்கண்ணா, இப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ல மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் 2ல பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருந்தது, நியூமரிக்கல் பேஸ் கொஸ்டின்ஸும் இருந்தது. ஸோ அவங்க மற்றவங்க சொன்னதில் வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது பேராகிராஃப் கொஸ்டின்ஸா? உங்களுக்கு கண்ணா? எல்லாமே டஃப்பாக தான் இருந்தது, ஆனால் கெமிஸ்ட்ரியில் பேராகிராஃப் மட்டும் டஃப். சரி கண்ணா, நீங்கள் டஃப்னு சொல்கிறீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா, இல்லை கால்குலேஷன்ஸ் போடும்போது ரொம்ப ட்ரிக்கியாகவும் லென்த்தியாகவும் இருந்ததா? எதனால் டஃப்னு சொல்கிறீங்க? இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனா அந்த அப்ளிகேஷன் கான்செப்ட் எது யூஸ் பண்றதுன்னு தெரியும், அந்த ரிசல்ட் கரெக்ட்டா வர முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க பாதிக்கு மேலே பண்ண முடியல, ஏன்னா வந்து மாறி போகிற மாதிரி இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாதி டெரிவேஷன்ஸ் வருது, மிச்சது வந்து வரல அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? மேக்ஸ் ஓகே தான், மேக்ஸ் பரவாயில்லையா தான். அப்புறம்னோட பாப்பட்டு கொஞ்சம் ஓகே கண்ணா, நான் விஷ் ஆல் த பெஸ்ட். ஜெய் அட்வான்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்து நீங்கள் ஐஐடிஸில் போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது, என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஸில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸும் வரும். ஜெய் அட்வான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த வாட்டி லைவ் செஷன்ஸ் வரும். அந்த லைவ் செஷன்ஸ்லேயும் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.